வணக்கம் மக்களே. 2026 எலெக்ஷன் வந்துருச்சு. எல்லா கட்சிகளும் அவங்க கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேண்டிடேட் லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. எல்லாரும் பரபரப்பாக எலெக்ஷன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எனக்கு ஒரு சிம்டம் என்ன தெரியுது அப்படின்னா, 2026 இஸ் அ ஃபினாமினன் எலெக்ஷன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை தமிழ்நாடு வில் கெட் அ ஹங் அசம்பிளி அப்படின்னு நான் சொல்கிறேன். எஸ், இந்த வார்த்தையை நம்ம இது வரைக்கும் முன்னாடி பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நிலைமை பெரிய லெவலில் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. ஏன் அப்படின்னா திமுக அதிமுகன்னு ரெண்டு கட்சிகள் மட்டுமே இருங்க போட்டியின் காரணமாக பெரும்பாலும் யாராவது ஒருத்தங்க மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இல்லைனா இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போது மூணாவதாக ஒரு ஆள் ஒரு பெரிய ஒரு க்ரௌடோடு உள்ளே இறங்கும்போது இது ஒரு ஹங் அசம்பிளியை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில் கூட இருக்குது. நிறைய அரசியல் விமர்சகர்கள் கருத்து கணிப்பாளர்கள் எல்லாருமே இதை சொல்கிறாங்க. சாணக்கியாவோட லேட்டஸ்ட்டு ஒரு 2-3 சர்வேயில் 20% விஜய்க்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.